இஃப் சப்போஸ் உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட என்ன கேட்பாங்க? ஸோ எந்த மாதிரியான பொண்ணு வேணும் அப்படின்னு. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்கணும். ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் வேலைக்கு போனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன ஒண்ணு ஒண்ணா நீங்க அடுக்குவீங்க. கரெக்ட்டா? ஸோ எப்போ இந்த பேச்ச நம்ம வீட்ல எடுத்தாங்களோ, அப்பவே உங்க மனசுக்குள்ள ஃபியூச்சர் வைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரி கேரக்டரையே உங்க மனசுக்குள்ள கிரியேட் பண்ணிருவீங்க. வெல்கம் டு கேஏ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இது லவ் கேம்பெயின் வித் மார்க்கெட்டிங் கான்செப்ட் சீரிஸ் பார்ட் 11. மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல இதை பயோ பர்சனா கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். when comes to the relationship பார்க்குற எல்லார் மேலேயும் நமக்கு லவ் வந்துடாது. ஸோ நம்ம மனசுக்குள்ள கற்பனை பண்ணி வச்சிருக்கிற மாதிரியான பொண்ணை பார்க்கும்போது தான் நமக்கு அவங்க மேலே லவ் வரும். பிகாஸ் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை யார் மெட் பண்ணுறாங்களோ அவங்க தான் நமக்கு சரியான ஜோடியாக இருக்க முடியும். இதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் பையர் பர்சனா அப்படிங்கிறது நம்ம ஐடியல் கஸ்டமரை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி நம்மளுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரி கேரக்டரை இந்த ப்ராசஸில் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பர்சனலைஸ்டு மெசேஜஸை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எல்லாருமே நம்மளுடைய கஸ்டமர் ஆகிட முடியாது இல்லையா? ஸோ இதே மாதிரி மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ஃபாலோ தான் அதிகமாக வீடியோ பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும்.